2018ஆம் ஆண்டில் பேராக் தங்கா சுங்காய் கிந்தாவில் வங்காளதேச நாட்டவரான முகமது ஒவைதுல் என்பவரை கொலை செய்த வழக்கில் 28 வயதான முகமது அமீர் அம்சார் முகமது அஸ்பார் என்பவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை முன்னதாகவே திட்டமிடப்பட்டு கொடூரமான முறையில் நடத்தப்பட்டதாக நீதிபதி சூ தியாங்ஜூ தீர்ப்பளித்தார். நீண்ட நேரம் தாக்கியது, உயிருக்கு ஆபத்தான வெட்டுக்காயத்தை ஏற்படுத்தியது, சடலத்தை ஆற்றில் வீசியது ஆகியவை இந்த வழக்கில் உறுதி செய்யப்பட்டன. மேலும் சாட்சிகளை மிரட்டியது மற்றும் பாதிக்கப்பட்டவர் அடைந்த துயரம் போன்ற கடுமையான காரணிகளையும் நீதிமன்றம் கருத்தில் கொண்டது. பாதிக்கப்பட்டவரின் சகோதரர் முகமது உசேன் கான் கூறுகையில், ஒவைதுல் வங்காளதேசத்திற்கு திரும்பி திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்ததாகவும் அவர்தான் குடும்பத்தில் முக்கியமான வருமானம் ஈட்டுபவராக இருந்தார் என்றும் கூறினார். தன் முதலாளியின் மகனால் நடத்தப்பட்ட இந்த கொலை மனிதாபிமானமற்றது என்றும் அவர் விவரித்தார். 2020இல் தொடங்கிய இந்த வழக்கில் இன்றைய தீர்ப்புக்கு முன் 24 அரசு தரப்பு சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.